time and we have come almost to the close of the book of Revelation. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். ஏறக்குறைய முடிவின் பகுதிக்கு நாம் வந்து விட்டோம். We are in chapter 20 and we studied from verses 1 to 3 and then verses 7 to 10. 20ஆம் அதிகாரத்தில் நாம் இருக்கிறோம். 1 முதல் 3 வரைக்குமாக படித்தோம். அதன் பிறகு 7 இருந்து 10 வரைக்குமாக படித்தோம். We told you last time that chapter 20 consisted 5 major topics. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறோம் 20ஆம் அதிகாரத்திலே 5 முக்கிய தலைப்புகள் காணப்படுகிறது. Since we have not had church in the evenings for 3 weeks. 3 வாரங்களாக மாலையிலே நாம் ஆராதனைகள் வைக்காதபடியினாலே we have to refresh our minds. சற்று திரும்ப பழையதை சற்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. Just give me 2-3 minutes, I will tell you what we talked about last time we preached on this subject. 1-2 நிமிடங்களிலே கடந்த முறை நாம் என்ன போதித்தோம் என்பதை குறித்து சற்று பார்த்துக் கொள்வோம். There are 5 major subjects in chapter 20 of the book of Revelation. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்திலே 5 முக்கிய தலைப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. One is about Satan who is bound for 1000 years. முதலாவது 1000 வருடங்களாக கட்டப்பட்டிருக்கும் பிசாசு. Verses 1 to 3 talks about the Satan who will be bound for 1000 years. 1 முதல் 3 வரைக்குமாக பார்க்கிறோம். பிசாசு 1000 வருடங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறான். Verses 4 to 6 speak about the saints who reign with Christ during the millennium. அது 4 முதல் 6 வரைக்குமாக பார்க்கிறோம். 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவோடு ஆளக்கூடியவர்கள். And thirdly, in verses 7 to 9 we see how Satan is loosed after 1000 years of being bound. அதன் 7 முதல் 9 வரைக்குமாக எப்படி பிசாசாகப்பட்டவன் கட்டப்பட்டிருப்பான் என்பதை குறித்து பார்க்கலாம். In verse 10 we see how Satan is cast into the lake of fire. 10ஆம் வசனத்தில் தானே அக்கினி கடலிலே பிசாசு தள்ளப்பட்டதை குறித்து பார்க்கிறோம். And fifthly there is the information about the great white throne judgment of unbelievers from all ages. From verses 11 to 15. 11ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்குமாக பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். அதிலே அவிசுவாசிகள் எல்லோரும் நியாயம் தீர்க்கப்படுகிறார்கள். Out of the 5 things we have covered 3 things. அந்த 5 ஏற்கனவே 3 நாம் பார்த்து விட்டோம். We covered the first one, the fact that Satan is bound for 1000 years. பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்பட்டான் என்கிற உண்மையை முதலாவது நாம் பார்த்தோம். Then we talked about how Satan will be loosed after 1000 years. அதன் பிறகு 1000 வருடங்கள் பிசாசு எப்படி விடுவிக்கப்பட்டு விடுதலையாகி கிடப்பான் என்பதையும் பார்த்தோம். We also studied about how Satan will be cast out in the lake of fire in verse 10. 10ஆம் வசனத்தில் தானே அக்கினி கடலிலே எவ்வாறு அவன் தள்ளப்பட்டு இருப்பான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். We studied verse 1 to 3 and then 7 to 10. 1 முதல் 3 வரைக்குமாக பார்த்தோம். அதன் பிறகு 7 முதல் 10 வரைக்குமாக நாம் பார்த்திருக்கிறோம். There are 2 things to be studied from this chapter. இந்த அதிகாரத்திலிருந்து 2 காரியங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. 2 more things. இன்னும் 2 காரியங்கள். One is about the saints who will reign with Christ during the millennium. முதலாவது 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவோடு அரசாள போகிற பரிசுத்தவான்கள். And the next is great white throne judgment, which will be a judgment of all unbelievers of all ages. அதன் பிறகு சகல காலங்களிலும் காணப்பட்ட அவிசுவாசிகளின் நியாய தீர்ப்பு, பெரிய வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. First we will talk about tonight we'll talk about the saints who will reign with Christ during the millennium. இன்றைக்கு முதலாவது 1000 வருட அரசாட்சியிலே கிறிஸ்துவோடு அரசாள போகிற பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்க்கலாம். This is found in verses 4 to 6. 4 முதல் 6 வரைக்குமாக இது காணப்படுகிறது. Let me read to you Revelation chapter 20 verses 4 to 6. முதலாவது 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்குமாக உங்களுக்கு நான் வாசிக்கட்டும். We have studied 1 to 3 and 7 to 10. There are 3 verses that we have left out without studying. We'll look at it. 1 முதல் 3 வரைக்குமாக பார்த்தோம். 7 முதல் 10 வரைக்குமாக பார்த்தோம். இடையிலே 4 வசனங்களை நாம் பார்க்கவில்லை. And we will study that now. இப்பொழுது 3 verses. 3 வசனங்கள் மன்னிக்கவும் 3ஐ பார்க்கலாம் இப்பொழுது. Verses 4. 4ஆம் வசனம். And I saw thrones and they that sat upon them, and judgment was given to them. And I saw the souls of them that were beheaded for the witness of Jesus and for the word of God, and which had not worshipped the beast, neither his image, neither had received his mark upon their foreheads or in their hands. And they lived and reigned with Christ 1000 years. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள்,
நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். But the rest of the dead lived not again until the 1000 years were finished. This is the first resurrection. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். Blessed and holy is he that hath part in the first resurrection. On such the second death has no power. But they shall be priests of God and of Christ and shall reign with him 1,000 years. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். These three verses, as you realize, are talking about the 1,000-year reign of Jesus, and the saints will be reigning with him. இந்த 3 வசனங்கள் இயேசுவின் 1000 வருட அரசாட்சியும் அவரோடு கூட அரசாளப் போகிற பரிசுத்தவான்களையும் குறித்த வசனங்கள். And in talking about that, we'll be answering several questions. இதை குறித்து பேசும் வேளையிலே பல கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க போகிறோம். One, we'll be talking about what is the millennial kingdom. முதலாவது என்ன, 1000 வருட அரசாட்சி என்றால் என்ன? We'll define what the millennial kingdom is all about. 1000 வருட அரசாட்சி என்றால் என்னவென்று விளக்கத்தை முதலாவது பார்ப்போம். Secondly, we'll talk about the time of the kingdom. இரண்டாவது அந்த ராஜ்யத்தின் காலம் இன்னது என்பதையும் பார்ப்போம். How long will it be? அது எத்தனை ஆண்டுகளுக்கு இருக்கும்? Thirdly, we'll talk about the length of the kingdom. மூன்றாவது அந்த அரசாட்சியின் The length of the kingdom is how many years it will be. அதாவது அந்த அரசாட்சியின் வருடங்கள் எத்தனையாக இருக்கக்கூடும் என்பதை குறித்து The பார்க்கலாம். time of the kingdom is when that kingdom will be. அந்த ராஜ்யத்தின் காலம் எப்பொழுது இருக்கக்கூடும் என்பதை குறித்தும் Let me பார்க்கலாம். say it again. திரும்ப சொல்கிறேன். What is the millennial kingdom? 1000 வருட அரசாட்சி என்றால் என்ன? When will it be? When is the time for that kingdom? அந்த ராஜ்யத்திற்கு நேரம் அல்லது காலம் தான் எப்பொழுது? And the length of the kingdom, how long will it last? அந்த 1000 வருட அரசாட்சி எத்தனை வருடங்களுக்கு இருக்கும்? The purpose of the kingdom. அந்த ராஜ்யத்தின் குறிக்கோள். Why 1,000 years reign of Jesus Christ? ஏன் இயேசு கிறிஸ்து 1000 வருடங்கள் அரசாள வேண்டும்? And then the nature of that kingdom. What will be that kingdom like? அதன் பிறகு அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட குணத்தை தன்மையை உடையதாக இருக்கும்? Sixthly, we'll talk about who will inhabit that kingdom. ஆறாவதாக அந்த ராஜ்யத்திலே யார் யாரெல்லாம் இருப்பார்கள்? And finally, we'll talk about a preview of the kingdom given in the Gospels. அதன் பிறகு சுவிசேஷங்களிலே இந்த ராஜ்யத்தை குறித்து முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதே ஒரு சில வார்த்தைகள், அவைகளை குறித்தும் A பார்க்கலாம். preview is a picture. They really saw this kingdom as a preview in the Gospels. சுவிசேஷங்களில்தானே இந்த ராஜ்யத்தை அவர்கள் ஏற்கனவே கண்டார்கள். அது அங்கே ஒரு படமாக காட்சியாக காட்டப்படுகிறது. அந்த காட்சியை நாம் பார்க்கலாம். So first of all, let's talk about what is this millennial kingdom all about. முதலாவது இந்த 1000 வருட அரசாட்சி என்றால் என்னது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். The very meaning of that word millennium is 1,000 years. தமிழ் அழகாக வந்துவிட்டது. 1000 வருடம் என்பதாகும். Don't let the word scare you. அந்த வார்த்தையினாலே நீங்கள் பயந்து விட வேண்டாம். A lot of people talk about millennium and a lot of people don't understand, I think. பலர் 1000 வருட அரசாட்சி என்பார்கள். ஆனால் அது என்னதென்று அவர்களுக்கு புரியாது. It simply means 1,000 years. அர்த்தம் அவ்வளவுதான், 1000 வருஷம். And that is a special time of Christ's rule upon this earth. இந்த பூமியிலே கிறிஸ்துவானவர் அரசாளக்கூடிய விசேஷித்த ஓர் காலம் அது. When Jesus was on this earth, he talked about the kingdom of heaven and kingdom of God. இயேசுவானவர் பூமியிலே இருந்த வேளையிலே பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஏராளமாக சொல்லி இருக்கிறார். People have made much about the distinction between the kingdom of heaven and kingdom of God. பரலோக ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு இடையே உள்ள வித்தியாசத்தை பலவிதமாக சொல்லி இருக்கிறார்கள். But there is really no difference. உண்மையிலே சொல்லப்போனால் வித்தியாசமே கிடையாது. You should understand that Matthew, being a Jew, does not want to mention the name of God very lightly. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மத்தேயு ஒரு யூதனாக இருக்கிறபடினாலே
தேவனுடைய பெயரை அந்த இடத்துல சாதாரணமாக அவர் சொல்லிவிட விரும்பவே இல்லை. The Jews don't even mention the word God. இந்த யூதர்கள் இருக்கிறார்களே தேவன் என்கிற பெயரே வாயினால் உச்சரிக்க It மாட்டார்கள். is very difficult for them because they think it's mentioning his name in vain. என்ன நினைக்கிறார்கள்? அப்படி சொல்லிவிட்டால் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு அர்த்தமாகி விடுகிறது என்று It நினைக்கிறார்கள். is for the simple reason, to avoid mentioning the word God, Matthew talks about the kingdom of God as the kingdom of heaven. ஆகவே தான் அந்த தேவனுடைய பெயரை சொல்வதற்கு பயந்துதான் மத்தேயு என்ன சொல்லிவிட்டால் பரலோக ராஜ்யம் என்று சொல்லிவிட்டார் அதை. But in some other places it is freely rendered as kingdom of God. ஆனால் சில இடங்களிலே பார்த்தால் தேவனுடைய ராஜ்யம் என்று சாதாரணமாக So the சொல்லப்பட்டிருக்கிறது. kingdom of heaven and kingdom of God are the same. ஆகவே பரலோக ராஜ்யம் என்பதும் தேவனுடைய ராஜ்யம் என்பதும் ஒன்று When தான். Jesus was in this world, இயேசுவானவர் இந்த பூமியில் இருந்த வேளையில் he said the kingdom of heaven, kingdom of God is at hand. பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். He said the kingdom of God is in you. என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. He's talking about the rulership of God in some way. தேவனுடைய அரசாட்சியை ஒரு விதத்திலே அது குறிக்கிறதாக இருக்கிறது. God ruling upon the affairs of men. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அரசாளுகிறார். But he never said that he is ruling the earth right now. ஆனால் இப்பொழுது தான் பூமியை ஆளுகிறதாக அவர் சொல்லவே இல்லை. This morning we studied about how Satan is the prince of this world today. காலைவேளை நாம் படித்தோம் எப்படி பிசாசாகப்பட்டவன் உலகத்தின் அதிபதியாக இருக்கிறான் என்று பார்த்தோம். He showed Jesus the kingdoms of this world in a moment's time. ஒரு இமைப்பொழுதிலே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் இயேசுவுக்கு அவன் And காண்பித்தார். told him that all these kingdoms are delivered into my hands, he said. என்ன சொன்னான்? இந்த ராஜ்யங்கள் எல்லாம் என்னுடைய கரத்திலே I கொடுக்கப்பட்டிருக்கிறது. can give it to whoever I wish to give it to. எனக்கு எவர் மீது எனக்கு விருப்பமோ அவர்களுக்கு அதை நான் கொடுப்பேன். He said, if you fall down and worship me, I'll give it in your hand. நீ விழுந்து என்னை பணிந்து கொண்டால் உனக்கு நான் அதை கொடுத்து விடுவேன். Jesus did not refute his claim and tell him that he's telling a lie. இயேசுவானவர் பிசாசு ஒரு பொய் சொல்லுகிறதாக இவர் சொல்லவே இல்லை. Because Jesus also realized that Satan for the time being is the prince of the world. காரணம் இயேசு ஒரு காரியத்தை உணர்ந்து கொண்டார். இப்பொழுது பிசாசு தான் இந்த உலகத்திற்கு அதிபதியாக But we இருக்கிறார். also pointed out to you that as children of God, we are not under the power and the dominion and the kingdom of the devil. ஆனால் வேறொரு காரியத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தானே இந்த பிசாசுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. We are part of the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்திலே We பங்குதாரர்கள். are ruled from heaven. பரலோகத்திலிருந்து நாம் ஆளப்படுகிறோம். Our ruler is in the heaven. நம்மை ஆளுகிறவர் பரலோகத்தில் We belong இருக்கிறார். to that kingdom, the kingdom of light. நாம் அந்த ராஜ்யத்திற்கு ஒளியின் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். Even though we live in this world, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்த we are போது not subject to the dominion and power of Satan. பிசாசுடைய ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் இல்லை. In fact, we are given power over the power of Satan. உண்மையிலே சொல்ல போனால் பிசாசுடைய அதிகாரத்தின் மீது நமக்கு ஒரு அதிகாரமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. So what we are experiencing in terms of the kingdom of God right now is spiritual in experience. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் வேளையில் எதை இப்பொழுது நாம் அனுபவிக்கிறோம்? ஆவிக்குரிய ஓர் அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். Christ is not ruling over this earth right now. இப்பொழுது கிறிஸ்து இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கவில்லை. You can look at the earth and very well understand that Christ is not ruling. பூமியை பார்த்தாலே நமக்கு நன்றாக தெரிகிறது கிறிஸ்து ஆளவில்லை என்று. Look at the havoc that is happening in this earth. இந்த பூமியிலே நடக்கிற நாசங்களை பாருங்கள். Look at the curse under which this earth exists today. இந்த பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாபம், அந்த சாபத்தை பாருங்கள். On the one hand, if you don't have rain, you have the curse of not having the water. ஒரு பக்கத்திலே மழை இல்லாவிட்டால் தண்ணீர் இல்லாத ஒரு சாபம். If you have rain, then it comes into your house. ஒரு மழை வந்து விட்டால் அது வீட்டுக்குள்ளே வந்து விடுகிறது. This is not a wonderful world. இது அற்புதமான ஒரு உலகம் இல்லையே. Look at the needs of people around. சுற்றிலும் இருக்கிற மக்களின் தேவைகளை பாருங்கள். Look at the sicknesses and diseases and all kinds of things that go on in this world. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வியாதிகள், வறுமைகள், நோய்கள் எல்லாவற்றையும் பாருங்கள். All of the difficulties and wickedness that exists in this world. இந்த பூமியிலே காணப்படுகிற துன்மார்க்கங்கள், தீமைகள் எல்லாவற்றையும் நோக்கி பாருங்கள். Jesus Christ is not ruling the earth. ஏற்று இந்த பூமியை ஆளவில்லை. The இப்பொழுது Bible talks about what the earth will be like when Jesus Christ will one day rule the earth. பூமியை இயேசுவானவர் ஒரு நாளிலே ஆளுவாரே, அப்பொழுது இந்த பூமி எவ்வாறு இருக்கும் என்று வேத புத்தகம் அழகாக எடுத்துரைத்தது. And that is what the 1000-year reign is all about. 1000 வருட அரசாட்சி அதை குறித்ததுதான். The reign in which Jesus Christ himself will rule on this earth, பூமியிலே இயேசுவானவரே நேரடியாக வந்து ஆளுவார். bringing about a perfect environment and a perfect situation. பூரணமான ஒரு சூழ்நிலையை, சுமூகமான ஒரு சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துவார். Everything will be wonderful and beautiful. எல்லாமே அற்புதமாக
அற்புதமாகவும் சிங்காரமானதாகவும் இருக்கும். But that is not now, it is still coming. அது இப்போது இல்லை, இன்னும் அது We வரப்போகிறது. will do that for 1,000 years before we are ushered into eternity. நித்தியத்திற்குள்ளாக நாம் நுழைய முன்பு 1000 வருடங்கள் அப்படியாக இந்த பூமியிலே இருக்கும். So millennial reign is between the time that we call the period of grace right now and the period of eternity that is going to come. ஆகவே இந்த 1000 வருட அரசாட்சி என்பது எப்பொழுது வரப்போகிறது? கிருபையின் காலம் என்று நாம் அழைக்கிறோமே, இந்த கிருபையின் காலத்திற்கும் நித்தியத்திற்கும் இடைப்பட்ட ஓர் காலம். 1,000 years Christ will rule. 1000 வருடங்கள் கிறிஸ்து ஆளுவார். Why will he rule? ஏன் ஆள வேண்டும்? What is the purpose for such a rule? இப்படிப்பட்ட ஆளுகையின் நோக்கம் தான் என்ன? We will look at it a little later. பிறகு அதை குறித்து நாம் பார்க்கலாம். From the beginning, God wanted to be the king. ஆரம்பம் முதற்கொண்டே ஆண்டவர் தான் ராஜாவாகத்தான் இருக்க விரும்பினார். And through man, many times he wanted to rule. பல வேளையிலே மனிதன் மூலமாக இவர் ஆள விரும்பினார். Starting with Adam, he told him that he had dominion over the earth. ஆதாமில் துவங்கினால் என்ன, சகலவற்றையும் ஆண்டிக்கொள் என்று சொல்லி அவர் சொன்னார். But Adam gave up dominion. ஆனால் ஆதாம் ஆளுகையை கொடுத்து விட்டார். Then God chose Noah. அதன் பிறகு கர்த்தர் நோவாவை தெரிந்து கொண்டார். God basically said the very same thing that he told Adam, he told Noah. ஆதாமுக்கு என்ன சொன்னாரோ அதேதான் கர்த்தர் நோவாவுக்கும் So சொன்னார். have dominion. ஆண்டுக்குள், This whole earth is yours. பூமியே உன்னுடையது, Fill it. நிரப்பு, Replenish it. அதை நிரப்பு, Rule over it. எல்லாவற்றையும் ஆண்டுக்குள். But Noah was also a failure. ஆனால் நோவாவும் ஒரு தோல்விதான். Then God chose Abraham. அதன் பிறகு கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து And கொண்டார். through him, God wanted to bring forth his rulership over man. அதன் மூலமாக பூமியின் மீது மனிதன் மீது தன்னுடைய ஆளுகையை ஆண்டவர் அமலுக்கு கொண்டு வர Later, விரும்பினார். God chose Moses. பிறகு கர்த்தர் மோசேயை தெரிந்து Then கொண்டார். he chose the judges to rule over Israel so that his rulership will be there. அதன் பிறகு தன்னுடைய ஆளுகை பூமியிலே இருக்கும்படியாக இஸ்ரவேல் புத்திரரை ஆளும்படி நியாயாதிபதிகளை அவர் தெரிந்து கொண்டார். Samuel was the last judge. கடைசி நியாயாதிபதி சாமுவேல். People got tired of just having judges and no kings. மக்கள் தானே நியாயாதிபதிகள் இருந்து சலித்து போய்விட்டார்கள், ராஜா காணப்படவில்லை அவர்களுக்கு. So all the other kingdoms of this world had kings and they didn't have any king. உலகத்தில் இருந்த மற்ற ராஜ்யங்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்தான், ஆனால் இவர்களுக்கோ ஒரு ராஜா இல்லை. They did not understand that God wanted to be their king. தேவன் தம்முடைய ராஜாவாக இருக்க விரும்புகிறார் என்பதை இவர்கள் புரியவில்லை. They did not understand only God can be king really. தேவன் மாத்திரம்தான் உண்மையாகவே ராஜாவாக இருக்க முடியும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. The very concept of a king is not right. Only God can be king. மன்னன் என்கிற அந்த கருத்து இருக்கிறதே, அதுவே சரி கிடையாது. தேவன் மாத்திரம்தான் மன்னனாக விளங்க முடியும். The concept of king tries to make man like God. இந்த மன்னன் என்கிற கருத்து இருக்கிறதே, மனிதன் தன்னை தேவனாக மாற்றுவதை போல இருக்கிறது. And man wants to choose among his own and make a God out of man. மனிதன் தனக்குள்ளாக ஒருவனை தெரிந்து கொண்டு அந்த மனிதனுக்குள்ளே ஒரு கடவுளை உருவாக்க அவன் பார்க்கிறான். So people said, we want a king. ஆகவே மக்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு மன்னன் வேண்டும். So God gave them their first king. ஆகவே தேவன் முதலாவது ஒரு ராஜாவை அவர்களுக்கு கொடுத்தார். Starting with Saul, God gave them kings. ஒரு சவுலை கொடுத்தார், முதலாவது ராஜா வந்தான். And Saul displeased God later on. பின்னாட்களிலே சவுல் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டார். God got rid of him. ஆண்டவர் அவனை துரத்தினார். Saul's a man who was better, who was after his own heart. தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தார். Chose David. தாவீதை தெரிந்து David கொண்டார். was not a perfect man, but he was all right. தாவீது குற்றமற்றவன் அல்ல, ஆனால் பரவாயில்லை. And David ruled. தாவீது அரசாண்டார். God said, I will establish your kingdom forever and ever. தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், உன்னுடைய ராஜ்யத்தை என்றென்றுமாக நான் ஸ்தாபிப்பேன். The prophecy is that someone from David's lineage, a person coming from David's family, will rule forever and ever. தீர்க்க தரிசனம் என்ன? தாவீதின் வம்சத்தை அல்லது தாவீதின் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் என்றென்றுமாக ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும். For that prophecy to be fulfilled, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றால் it can only be fulfilled by a person who will be there forever and ever. என்றென்றுமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இருந்தால் தான் அது முடியும். It is only fulfilled through Christ. கிறிஸ்துவின் மூலமாக தான் அது He நிறைவேறுகிறது. is the only person that is there forever. என்றென்றுமாக நித்தியமாக இருப்பவர் இவர் ஒருவர் தான். Later on, Jesus Christ came in the lineage of David
to rule the earth. பின்னாட்களிலே தாவீதின் வம்சத்தில் தானே இந்த பூமி ஆளும்படியாக இயேசு கிறிஸ்து உதித்தார். And he will rule the earth. அவர் பூமி அரசாளுவார். His throne will be established forever. அவருடைய சிங்காசனம் என்றென்றுமாக நிலைத்து நிற்கும். So this is the millennial kingdom. ஆகவே இதுதான் 1000 வருட This is the அரசாட்சி. background of the millennial kingdom. 1000 வருட அரசாட்சியின் பின்னணி இதுதான். After Solomon, சாலமோனுக்கு பிறகு now God chose Saul, கர்த்தர் சவுலை தெரிந்து கொண்டார். and then he chose David, அதன் பிறகு தாவீதை தெரிந்து and then கொண்டார். Solomon. அதன் பிறகு சாலமோன் வந்தார். After Solomon, all the kings that were chosen were not God's choice. அதன் பிறகு சாலமோனுக்கு பிறகு வந்த ராஜாக்கள் பாருங்கள், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவளாக அல்ல தேவனால் தெரிந்து The கொள்ளப்பட்டவளாக. only king of God's choice after Solomon is Jesus Christ, our Lord. சாலமோனுக்கு பிறகு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா உண்டு என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து So தான். that is the millennial kingdom. ஆகவே அது 1000 வருட அரசாட்சி. This is the background for the millennial 1000 kingdom. வருட அரசாட்சியின் பின்னணி இதுதான். Jesus Christ ruling on this earth இயேசுவானவர் இந்த பூமியிலே for அரசாளுகிறார் 1000 years. 1000 வருடங்கள். It is to come. That time is going to come. அந்த நேரம் இன்னும் வரப்போகிறது. When will that time come? அந்த காலம் நேரம் எப்பொழுது வரும்? That is our second question. அது நம்முடைய When இரண்டாவது will the கேள்வி. time be? அந்த காலம் எப்பொழுது வரும்? When will the kingdom of God come? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும்? There are three different views concerning this. இதை குறித்து 3 வித்தியாசமான கருத்துக்கள் காணப்படுகிறது. One view is called post-millennialism. ஒன்று என்ன? போஸ்ட் மில்லேனியலிசம் என்பது. The word post means after. அர்த்தம் என்ன? போஸ்ட் என்கிற வார்த்தையின் அர்த்தம் பிறகு. That means அர்த்தம் என்ன? that Jesus Christ will come after the 1000 years. என்ன அர்த்தம் அதற்கு? 1000 வருட அரசாட்சி முடிந்த பிறகு இயேசு வருவார். Now they think that the millennium is not going to be like what we are talking about. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த 1000 வருட அரசாட்சி என்று நாம் சொல்வதை போல இருக்காது. Jesus Christ will be somewhat ruling spiritually, they say. இயேசுவானவர் ஆவிக்குரிய விதத்திலே ஏதோ ஒரு விதத்தில் அரசாடுவார். There will be 1000 years of wonderful history in this earth made. இந்த பூமியிலே சரித்திரத்திலே ஏதோ அற்புதமான ஒரு காலமாக அது இருக்கும், அவ்வளவுதான். 1000 years will be golden years, so to speak. சொல்ல போனால் அந்த 1000 வருடங்கள் பொற்காலமாக அது இருக்கும். When is it coming? எப்பொழுது அது They are வருகிறது? saying it's getting better and better and better with civilization getting more civilized. It is going to be beautiful and golden 1000 years will be there. என்ன சொல்லுகிறார்கள்? இந்த நாகரிகமாகப்பட்டது வளர்ந்து 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 கொண்டே வருகிறது. இப்படி வளர்ந்து கடைசியிலே அது ஒரு பொற்காலமாக That will மாறப்போகிறது. be the 1000-year millennial reign of Jesus Christ, done invisibly, not on this earth. He won't come and reign in this earth, but it will be done figuratively in spiritual way. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய 1000 வருட அரசாட்சியாக இருக்க போகிறது. அது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேரடியாக இயேசு வந்து ஆளப் போவது இல்லை. They don't think that Christ will come and rule. கிறிஸ்து வந்து ஆளுவார் என்று அவர்கள் நினைப்பது இல்லை. They think that Christ-like rulership will be there, and that will be after that Christ will come. கிறிஸ்து ஆண்டால் எப்படி இருக்குமோ அதை போன்ற ஒரு ஆட்சி அங்கே இருக்கும் என்று It's நினைக்கிறார்கள். getting அதனால் better. கிறிஸ்து வருவார். They say it's getting better and better. சிறப்படைந்து கொண்டே வருகிறது. Well, let me ask you, do you think it's getting better and நான் ஒரு better? கேள்வி கேட்கிறேன். நாங்க சிறப்பாயிட்டா வருது எல்லாமே. Things are getting better and better, sure. காரியங்கள் சிறப்பாகிக் கொண்டே நல்லாகிக் கொண்டுதான் வருகிறது. We're getting better income, நல்ல வருமானம் வருகிறது. better cars, நல்ல கார்கள் வருகிறது. better bikes, நல்ல பைக்ஸ் வருகிறது. better airplanes, நல்ல ஏரோப்ளேன் வருகிறது. and better everything. எல்லாமே ஒவ்வொரு நாள் நல்லதாக தான் வருகிறது. We're eating better foods. நல்ல சாப்பாடு Our சாப்பிடுகிறோம். kids grow taller than us, நம்முடைய பிள்ளைகள் நம்மை காட்டும் உயரமாக live இருக்கிறார்கள். longer than us, நம்மை காட்டில் அதிக நாட்கள் வாழ்வார்கள். and all those things are there. It's getting better. இதெல்லாம் இருக்கிறது. எல்லாமே நன்றாகிக் கொண்டுதான் வருகிறது. But is it really getting better and better? ஆனால் உண்மையாகவே அது சிறப்பாகிக் கொண்டேதான் வருகிறதா? I'll tell you no. நான் சொல்லுவேன் இல்லை. With all the civilization, it's getting only worse and worse. நாகரிகம் வளர வளர மோசமாகிக் கொண்டுதான் அது The போகிறது. doctrine of postmillennialism gained great popularity before the First World War. இந்த 1000 வருட அரசாட்சி என்பது பின்னால் நடக்க போகிறது என்கிற அந்த விஷயம் கருத்து இருக்கிறது. அது முதலாவது உலக யுத்தத்துக்கு பிறகு வந்த ஓர் கருத்து. முதலாவது உலக யுத்தத்துக்கு முன்னாடி. முன்னாள். Because at that time there was for a time there was it looked like
there was an industrial revolution and good things were happening. ஏன் அந்த நாட்களிலே இந்த முதலாம் உலக யுத்தத்துக்கு முன்பாக என்ன ஆயிற்று? தொழிற்சாலை நன்றாக வளர்ந்தது, நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்பட்டது. Many inventions were there. பல கண்டுபிடிப்புகள் வந்தன. Many modern conveniences were now becoming available. நவீனமான கண்டுபிடிப்புகள், வசதிகள் அப்பொழுது வர They ஆரம்பித்தது. said, oh, look at the world. It's going to be the 1,000 golden years coming up. என்ன நினைத்தார்கள்? உலகத்தை இப்பொழுது பாருங்கள், இந்த 1000 வருட பொற்காலம் வந்துவிட்டது. And Jesus will not come and rule here. இயேசு வந்து இங்க ஆளப்போவதில்லை. But he'll be ruling spiritually. He will be exercising his authority. ஆவிக்குரிய விதத்திலே ஆளுவார், ஆவிக்குரிய விதத்திலே தன்னுடைய அதிகாரத்தை அங்கே காட்டுவார். And after that 1,000 years, golden years are over, then Christ will come. அந்த 1000 வருட பொற்காலம் முடிந்த பிறகு கிறிஸ்து வந்து விடுவார். But they were shocked when World War I came. ஆனால் முதலாம் உலக யுத்தம் வந்த வேளையிலே அதிர்ச்சி வந்தது இவர்கள். Now they had better guns, இப்பொழுது சிறப்பான மேன்மையான துப்பாக்கிகள், better tanks, நல்ல டாங்குகள், and they had better ways to kill. கொல்லுவதற்கு இப்பொழுது நல்ல வழியை கண்டுபிடித்துக் கொண்டார்கள். And they were shocked that the world is not getting better and better, it is getting worse and worse. உலகமாகப்பட்டது சிறப்புறாமல் சீர்கட்டு வருகிறதை கண்டு அதிர்ச்சி தான் Then உற்றார்கள். came World War II. அது பிறகு இரண்டாம் உலக யுத்தம். And the doctrine of post-millennialism was really put in a deep grave after that. உண்மையிலே சொல்ல போனால் இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு என்கிற அந்த கருத்தாகப்பட்டது குழி தோண்டி புதைக்கப்பட்டது. That world is getting better and better was left to some people to believe. Mostly people did not believe that. உலகம் சிறப்பாகிக் கொண்டே வருகிறது என்கிற கருத்து மக்களால் நம்ப முடியவில்லை. And it was left behind. அதை தள்ளிவிட்டார்கள் அவர்கள். With world getting worse and worse with all kinds of evil. பலவிதமான தீமைகளால் உலகமாகப்பட்டது மோசமாகிக் கொண்டே வந்தது. There is a second view about this time of the millennium. இந்த 1000 வருட அரசாட்சியை குறித்த காலத்தை குறித்து இன்னொரு கருத்தும் இருக்கிறது. That view is called amillennialism or amillennialism, they say. என்ன சொல்கிறார்கள்? Millennialism, you put A in front of it. 1000 வருட அரசாட்சிக்கு முன்னால் ஏ போட்டுக் கொள்ள வேண்டும். ஏ மில்லனிசம். That means A means negative. That means no millennium, no 1,000 years. 1000 வருட அரசாட்சியே இல்லை. This is another view that came and became very popular. இது இன்னொரு கருத்து. இந்த கருத்து வந்து எங்கும் பரவியது. It came way back in the 4th century itself and became very popular. 4வது நூற்றாண்டிலே இது வந்தது. அப்பொழுதே இது பரவி விட்டது. They said there is no such thing as 1,000 years reign. என்ன சொல்ற? 1000 வருட அரசாட்சி என்று ஒன்று கிடையவே கிடையாது. And the Bible does not really talk about all those 1,000 year reign. 1000 வருட அரசாட்சி என்று ஒரு அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வேத புத்தகம் சொல்லவில்லை. And they completely throw away the idea of 1,000 year reign. 1000 வருட அரசாட்சி என்கிற கருத்தையே தூக்கி எறிந்து But விட்டார்கள். they are unable to give any meaning to the passages of scripture which say that Satan will be bound for 1,000 years and the saints will be reigning with Jesus and all those things. பிசாசு 1000 வருடங்கள் கட்டப்படுவான், பரிசுத்தவான்கள் இயேசுவோடு கூட அரசாளுவார்கள் என்கிற அந்த பகுதியெல்லாம் இருக்கிறதே, அதற்கு இவர்களால் எந்த விளக்கமும் கொடுக்க முடியவில்லை. Amillennialism says there is no millennium. இந்த கருத்து என்ன சொல்கிறது? 1000 வருட அரசாட்சியே இல்லை. The third view is premillennialism. அடுத்தது என்ன? ப்ரீ மில்லனிசம். Pre means before. ப்ரீ என்ற அர்த்தம் என்ன? முன்னதான. What does this view say? இந்த கருத்து என்ன சொல்கிறது? This view says that Jesus Christ will come before the 1,000 year reign begins. என்ன சொல்கிறார்கள்? இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாகவே இயேசு வந்து விடுவார். And then he will reign upon this earth. அதன் பிறகு இந்த பூமியிலே அவர் அரசாளுவார். This is the most reasonable view that you can have with regard to the Bible. வேதத்தை ஒத்த ஒரு கருத்தாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். Most reasonable view among all the three views. இந்த 3 கருத்துக்களிலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு கருத்து இதுதான். Only if we take the view of premillennialism can you interpret rightly the words of Revelation 20 verses 4 to 6. இந்த கருத்தை எடுத்துக்கொண்டால் தான் 4ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்குமாக உள்ளதை நம்மால் விளக்கி சொல்ல முடியும். Premillennialism says that Jesus will come before the 1,000 reign to the earth in his second coming. இந்த ப்ரீமில்லேனிசம் என்ன சொல்கிறது? இயேசுவானவர் தாமே இந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாகவே வந்து அரசாளுவார். And when he comes, he will reign upon this earth. அவர் வந்த பிறகு இந்த பூமியில் அரசாளுவார். Literally he will reign. எழுத்தின்படியாகவே ஆளுவார். And the saints of God will reign with him. தேவனுடைய பரிசுத்தவான்கள் அவரோடு அரசாளுவார்கள். And it will be a beautiful rule. அருமையான ஒரு அரசாட்சியாக இருக்கும். And it will be a literal reign of Jesus. இயேசுவின் எழுத்தின்படியான ஓர் ஆட்சி. He will reign here on this earth. இந்த பூமியிலே ஆளுவார். He will be the king.
அவர் ராஜாவாக இருப்பார், reigning over the earth. இந்த பூமியை ஆளுவார். Now thirdly, let's talk about the length of the kingdom. How long will it last? இந்த ராஜ்யம் எத்தனை வருடங்கள் இருக்கும் என்பதை குறித்து சற்று நாம் Now பார்க்கலாம். the word, it is clearly given, it is 1000 years. 1000 வருடம் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. But the word 1000 years is mentioned only in Revelation 20. The idea of 1000-year reign is mentioned only in Revelation chapter 20. 1000 வருடம் என்கிற இந்த கருத்தாகப்பட்டது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1 மாத்திரம் தான் Though சொல்லப்பட்டிருக்கிறது. it is mentioned many times in Revelation 20, it is only mentioned in this chapter, and no other place you will find a reference to 1000-year reign. 20ஆம் அதிகாரத்தில் பலமுறை இது சொல்லப்பட்டிருந்த போதிலும் மற்ற எந்த இடத்திலேயும் இந்த 1000 வருட அரசாட்சி என்பது குறிப்பிடப்படவே இல்லை. It is because of this many people say it is only mentioned in one chapter, therefore we cannot believe in this 1000-year reign of Jesus Christ. இந்த ஒரு அதிகாரத்தில் மாத்திரமே சொல்லப்பட்டிருக்கிறபடியால் அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள், மற்ற இடத்தில் இது காணப்படவில்லை, ஆகவே இந்த கருத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. They say it cannot be 1000 literal years, it can be just an idea of how long he will be reigning and so on. எழுத்தின்படியான 1000 வருட அரசாட்சியாக அது இருக்க முடியாது, பல வருடங்கள் அவர் ஆளுவார் என்பதற்கு ஒரு அடையாளமாக நிழலாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். 1000 years is given as a figure of the length of time he will rule. 1000 வருடம் என்று சொல்கிற வேளையிலே எத்தனை ஆண்டுகள் அவர் ஆளப் போகிறார் என்பதை குறிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று But it will சொல்கிறார்கள். not be literal, they say. ஆனால் எழுத்தின்படியாக 1000 வருஷம் இல்லை. But if you look at the book of Revelation, ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் and if என்றால் you read the chapter 20, 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் it seems very clear that it will be exactly 1000 years. சரியாக அங்க இருக்கிறது 1000 வருடம் தானது. Because it says for 1000 years they will reign with Christ. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவோடு 1000 வருடங்கள் அவர்கள் அரசாளுவார்கள். Then in verse 10, when it's talking about, later on when it talks about in how Satan will be loosed at the end of the 1000 years. 1000 வருடத்தின் முடிவிலே அவன் அவிழ்த்து விடப்படுவான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. So the word 1000 years is not figurative. They are going to reign for 1000 years. Satan will be bound for the 1000 years and he will be released at the end of the 1000 years. ஆகவே இந்த 1000 வருடம் என்பதை நிழலாக சொல்லப்பட்டதல்ல. 1000 வருடம் ஆளத்தான் போகிறார்கள், 1000 வருடம் முடிய போகிறது, 1000 வருடம் கழித்து பிசாசு அவிழ்த்து விடப்படத்தான் It is போகிறான். so clear. Therefore we have to take the 1000 years as literal. தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகிய 1000 வருடத்தை 1000 வருடமாகவே எடுத்துக்கொள்ள Look வேண்டும். at Revelation 20 verse 6 and 7. வெளிப்படுத்தல் 20 6 7 It பாருங்கள். says, and shall reign with him 1000 years. That is talking about the saints. அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பரிசுத்தவான்களை குறித்து சொல்கிறது. Then in verse 7 it says, 7ஆம் வசனம் பாருங்கள். when the 1000 years are expired, that means when the 1000-year period is over, Satan shall be loosed out of his prison. அந்த 1000 வருஷம் முடியும் பொழுது, அதாவது அந்த 1000 வருஷத்துக்கு ஒரு முடிவு வரும்பொழுது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலை ஆவான். So it is not 1000 years is not just a figure for a length of time, it is literal 1000 years, and when it is over Satan will be released. ஆகவே இந்த 1000 வருடம் என்று சொல்லும் வேளையிலே எழுத்தின்படியாகவே ஓர் 1000 வருடத்தை குறிக்கிறது. அதன் முடிவிலே பிசாசு அவிழ்த்து விடப்படுவான். Otherwise, if you are going to mention 1000 years just as a symbol of time and not really mean it, you cannot say after 1000 years Satan is going to be released. இந்த 1000 வருடம் என்பதை ஒரு நிழலாட்டமாக உபயோகப்படுத்தி ஒரு காலத்தை குறிக்கும்படியாக உபயோகப்படுத்தி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் 1000 வருடம் கழித்து பிசாசு விடுதலை ஆவான் என்று சொல்வதும் நிழலாக மாறிவிடும். So it has to be taken literally. ஆகவே எழுத்தின்படியாக அதை அப்படியே எடுக்க வேண்டும். What is the purpose of this kingdom that will be there for 1000 years? 1000 வருடங்கள் இந்த ராஜ்யம் இருக்க போகிறதே, இதன் நோக்கம் என்ன? The purpose of the kingdom. ராஜ்யத்தின் நோக்கம். The purpose of the kingdom is to serve as the final testing of mankind. இந்த ராஜ்யத்தின் நோக்கம் என்ன? மனிதனுக்கு கடைசி பரீட்சையாக இருக்க போகிறது. Man thinks that if only the environment is good and all the situations are good, if he has enough prosperity, enough good around him, then he will be good. He can be மனிதன் good. என்ன நினைக்கிறான்? தன்னை சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் தனக்கு சுமூகமாக நல்லதாக செழிப்புள்ளதாக இருக்குமே என்று சொன்னால் நானும் நல்லவனாக இருப்பேன் என்று நினைக்கிறான். They think that it is the environment that is shaping man. என்ன நினைக்கிறான்? சூழ்நிலை தான் என்னை இப்படி உருவாக்கிற்று. Why do we have robbers, thieves, murderers
and adulterers and people like that. ஏன் கள்ளர்கள், திருடர்கள், கொலைகாரர்கள் இப்படிப்பட்ட ஆட்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள்? They say, oh, it is because of the environment. என்ன சொல்றாரு? சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆக்கிடுச்சுங்க. It's the world like that. உலகம் இப்படி இருக்குது. If you have a perfect world, குற்றமற்ற பூரணமான உலகம் இருக்குமே என்றால் then nobody will be stealing, nobody will be robbing, nobody will be bad, everybody will be good. யாருமே திருட மாட்டான், யாருமே பொய் சொல்ல மாட்டான், எல்லாருமே நல்லவனா தான் இருப்பான். Because man is basically good, they say. ஏன் மனிதன் அடிப்படையிலே நல்லவன். But when he grows up, he learns all these bad behavior. ஆனா வளர்ந்து வரும் வேளையில் இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை படித்துக் கொள்கிறான். This is prevalent all over the European countries and America and other places. இந்த கருத்தாகப்பட்டது அமெரிக்கா, யூரோப் போன்ற நாடுகளிலே பரவலாக காணப்படுகிறது. So they spend billions and billions of dollars trying to make the environment as perfect as possible. ஆகவே சூழ்நிலையை எப்படியாகிலும் நல்லதாக, சிறப்புள்ளதாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி கோடிக்கணக்கிலே பணத்தை செலவிடுகிறார்கள். For a better world. நல்ல ஒரு உலகத்திற்கு They can create better schools. நல்ல பள்ளிக்கூடங்களை They can உண்டாக்குகிறார்கள். build better houses. நல்ல வீடுகளை கட்டலாம். Better hospitals. நல்ல மருத்துவமனைகள், Better government. நல்ல அரசாங்கங்கள், Everything is better. I don't deny that. எல்லாம் நல்லாக தான் இருக்கிறது. அது மறுக்கவில்லை. But they are unable to produce a perfect world. ஆனால் பூரணமான குறையற்ற ஒரு உலகத்தை இவர்களால் உருவாக்க In முடியவில்லை. these better places, there are worse crimes. இந்த நல்ல இடங்கள் இருக்கிறதே, அங்கேதான் கொடூரமான தீமைகள் I நடக்கிறது. agree that environment has something to do with our behavior. நம்முடைய குணலட்சணமாகப்பட்டது சந்தர்ப்பத்தோடு சம்பந்தம் உள்ள ஓரளவு சம்பந்தப்பட்டது. ஓரளவு சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There is no doubt about அது that. சந்தேகமே இல்லை. But it is not altogether dependent upon the environment. ஆனால் எப்பொழுதுமே சூழ்நிலையால் தான் இப்படி ஆகிவிட்டான் என்று சொல்ல What முடியாது. does the church preach about why the world is like this and why people are bad? உலகம் இப்படி இருக்கிறது, ஏன் மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று சபை என்ன போதிக்கிறது? What do we preach? நாம் என்ன பிரசங்கிக்கிறோம்? We don't preach saying it is there like this because of the world and the wickedness of the world. உலகத்திலே தீமைகள், உலக சூழ்நிலை இப்படி இருக்கிறது, அதனால இப்படி இருக்கிறோம் என்று நாம் சொல்வது The இல்லை. Bible says வேதம் என்ன சொல்கிறது? that men are in this condition because men are born in sin. மனிதன் பாவத்திலே பிறந்தபடியினால் இந்த நிலைமையிலே அவன் இருக்கிறான். Men cannot behave better. மனிதனால் நல்லவனாக நடந்து கொள்ள முடியாது. You cannot improve upon this sin nature. இந்த பாவத்தன்மை இருக்கிறது, அதை மெருகேற்ற முடியாது. You can't make it better. அதை சிறப்புள்ளதாக மாற்ற முடியாது. The sin nature of man is such that you cannot improve on it by polishing it with all the money that you can put into it. மனிதனுடைய பாவ சுபாவம் இருக்கிறதே, பணத்தை கொண்டு, படிப்பை கொண்டு அதை அழகானதாக, சிறப்பானதாக அதை மாற்ற முடியவே You give முடியாது. him more education, and now he is more educated to steal without moving from his house. அதிகமான படிப்பை அவனுக்கு கொடுக்கலாம், அதிகமான படிப்பை வைத்து இப்போது அதிகமாக திருட முயற்சி எடுக்கிறான். They've got computers now. இப்போது கம்ப்யூட்டர் வந்து விட்டது. One man was telling me, ஒரு என்னிடத்தில் சொன்னார், he said, they're finding out the computer access codes. To get into the computer, there is a code, in every company. ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்குள்ளும் ஒரு கோடை வைத்திருப்பார்கள். இன்னொரு கம்பெனியுடைய கம்ப்யூட்டருக்குள்ள நுழைஞ்சு அதுல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்னா ஒரு கோடு வேணும். அந்த கோடை போட்டா தான் அது திறக்கும் அங்க உள்ள இருக்கிற ஃபைல்ஸ். So they say that many people try to find out the telephone company's code. என்ன சொல்கிறார்கள்? இப்பொழுது டெலிபோன் கம்பெனிஸ் இருக்கிறதே, அதனுடைய கோட் என்ன என்று பலர் கண்டுபிடிக்க முயற்சி In எடுக்கிறார்கள் America. அமெரிக்காவிலே. And sitting in their home, they are hooked up to a telephone with their computer, and that telephone goes and hooks it up to that telephone, that computer in the telephone department. இவர்கள் தங்களுடைய டெலிபோனை கம்ப்யூட்டரில் ஹுக் பண்ணி விட்டால் சொன்னால் அந்த டெலிபோன் ஆகப்பட்டது தொலைபேசி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரோடு டெலிபோனோடு தொடர்பு கொள்ளும். So even though they don't go into the office and break the lock and everything, they can open their computer and make it work sitting in their home. அவர்கள் அந்த அலுவலகத்துக்கு சென்று கதவை உடைத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே கம்ப்யூட்டரை உடைத்து வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொள்ளலாம். Just by a few numbers and letters, they can open into their computer. ஒரு சில எண்களை வைத்து, எழுத்துக்களை வைத்து அவர்களுடைய கம்ப்யூட்டரை இவர்கள் திறந்து கொள்ளலாம். And you can go into that file where they make bills every month. உங்க பில் எல்லாம் இருக்கிறது, அந்த ஃபைல்ஸ் நீங்கள் எடுக்கலாம். Suppose your bill is $2,000. ஒருவேளை உங்களுடைய பில் ஆகப்பட்டது 20,000 ரூபாய் இருந்தால் You can make it $20. அதை 200 ரூபாயாக மாற்றலாம். You can erase everything, எல்லாவற்றையும் அழிக்கலாம், change everything. எல்லாவற்றையும் மாற்றலாம். You're not breaking any lock. பூட்டதும் உடைக்கல. You don't have to go and climb over walls. தவறேறி குதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to jump like a monkey. குரங்க போல குதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. Because man is very educated now.
இப்போது மனுஷன் ரொம்ப படிச்சிட்டான், He knows better. நல்லா தெரிஞ்சு He's போச்சு, very smart. ரொம்ப புத்திசாலி. He can sit in his room and open the computer belonging to another man and change data in it. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அடுத்தவனுடைய கம்ப்யூட்டரை திறந்து அதுல இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை மாற்றி அமைக்கலாம். They get into banks' computers இப்பொழுது பேங்குடைய கம்ப்யூட்டருக்குள்ளாக நுழைகிறார். and they transfer money sitting in their home to another account, to their accounts that they have opened everywhere. வீட்டிலே இருந்து கொண்டு அடுத்தவன் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய கணக்கிலே மாற்றிக் கொள்கிறான். You don't have to steal. திருட வேண்டிய அவசியம் You இல்லை. don't have to go and grab a lady's bag. ஒரு ஸ்திரீனுடைய பையை பிடித்து இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை. That's all time. அதான் அப்போ. Now it's computer age. இப்போது கம்ப்யூட்டர் உலகம். See, we are getting better and better. பாருங்க, நாம நல்லவர்களாக மாறிக்கொண்டே வருகிறோம். இன்னும் போக போக முன்னேறிட்டு போறோம். எதுல முன்னேறோம்? What are we getting better at? எதிலே முன்னேறுகிறோம்? We are getting better at stealing better. திருடுவதிலே முன்னேற்றம். And transferring large amounts of money from one account to the other. ஒரு கணக்கிலிருந்து இன்னொரு கணக்குக்கு ஏராளமான பணத்தை மாற்றுவதிலே You முன்னேற்றம். don't have to carry bags and bags of millions of dollars. கோடிக்கணக்கான ரூபாய்களை பையிலே போட்டு தூக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. Just by typing in a few numbers, you just transfer it to your account. It's there, finished. ஒரு சில எண்களை டைப் பண்ணால் போதும் உங்கள் கணக்குக்கு பணம் வந்துவிடும். Man is so smart. மனிதன் புத்திசாலி. Man, no matter how much education you give him, he is going to sin. மனிதனுக்கு எவ்வளவுதான் படிப்பு கொடுத்தாலும் அவன் பாவம் செய்யதான் செய்வான். There is no way that man can be improved upon. மனிதன் முன்னேறுவதற்கு சிறப்புறுவதற்கு ஒரு வழி இல்லை. The biblical doctrine of the nature of man will be proven during the time of millennium. 1000 வருட அரசாட்சியிலே மனிதனை குறித்து வேத புத்தகம் சொல்லுகிறது, அப்பொழுது அது நிரூபிக்கப்படும். மனிதனை குறித்து வேத புஸ்தகம் அவனுடைய சுவாபத்தை குறித்து என்ன சொல்லுகிறதோ அது 1000 வருஷ அரசாட்சியின் போது அது அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது உண்மைதான் என்பது நிரூபிக்கப்படும். It will prove it. நிரூபித்து விடும். How? எப்படி? The world will be perfect world. உலகம் பூரணமான உலகமாக The இருக்கும். saints will be ruling. அந்த பரிசுத்தவான்கள் ஆண்டு கொண்டிருப்பார்கள். Can you imagine all the saints ruling in Tamil Nadu government? யோசித்து பாருங்க, தமிழ்நாடு அரசாங்கத்தை பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஆளுவதாக. All the resurrected saints, உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள், all the martyred saints, ரத்த சாட்சிகளாக மரித்த they பரிசுத்தவான்கள் are risen up and they are reigning there. எழுந்து உயிரோடு எழுந்து ஆட்சி செய்கிறார்கள். And Jesus is their head. இயேசு அவருடைய முதல்வர். But still, ஆனாலும் people will be born during the millennium. 1000 வருட அரசாட்சியிலே மக்கள் பிறப்பார்கள். Because of the curse that is upon the earth will be removed. People will live very long and no man will die young. பூமியிலே இருக்கக்கூடிய சாபம் அகற்றப்படுகிறபடியால் எவருமே இளவயதில் மரிக்க மாட்டார், நீண்ட காலங்கள் உயிரோடு வாழ்வார். All those blessings will be there. அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கும். But in spite of the blessing, the man that is born during the millennium is a sinner. He is born with the nature of sin. அந்த ஆசீர்வாதங்கள் இருந்த பொழுதிலும் பிறக்கிற மனிதன் பாவியாகத்தான் அவன் பிறக்கிறான். And he's going to do sin. பாவம் செய்யத்தான் போகிறான். It will be proved during millennium. 5 வருட அரசாட்சியில் அது நிரூபிக்கப்படும். If you can be good, then you better be good when Jesus Christ is reigning and all the saints are reigning. They're not taking no bribes, they're not stealing anybody, they're not doing anything wicked. Everybody is a saint. நல்லவனாக இருக்க விரும்பினால் 1000 வருட அரசாட்சியில் இருக்கலாமே. எல்லோரும் பரிசுத்தவான்கள், லஞ்ச லாவணி ஒன்றும் இல்லையே. நான் நல்லவன், நான் நல்ல யோகியனா இருந்துக்குவேன், நான் எனக்குள்ள நல்லது இருக்குன்னு சொல்றவன் எப்ப நல்லவனா இருந்து காண்பிக்கணும்? 1000 வருஷ அரசாட்சியில் நல்லவனா இருந்து காண்பிக்கணும். But it says, the Bible says, ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? that at the end of the 1000 years Satan will be loosed. 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே பிசாசு விடுவிக்கப்படுவான். The world will be a peaceful world because for 1000 years he is bound. 1000 வருடங்கள் அவன் கட்டப்பட்டிருந்தபடியால் உலகமாகப்பட்டது சமாதானம் நிறைந்த உலகமாக இருக்கும். He is not allowed to work. அவன் கிரியை செய்ய அனுமதி இல்லை. Though man is sinner, that the devil is not there to drive him into that. மனிதர் பாவியாக இருந்த போதிலும் அவனை உந்தத்தக்கதாக பிசாசு அப்பொழுது அங்கே இல்லை. The devil will not be working in his life. பிசாசு அவன் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. But at the end of the 1000 years of reign, Satan will be loosed. ஆனால் 1000 வருட அரசாட்சியின் முடிவிலே பிசாசு கட்டவிட்டு Do you விடப்படுவான். know what will happen? என்ன நடக்கும்? The Bible says a large number of people that have lived during this perfect, most beautiful government will join with Satan and oppose God and fight God. அழகான சிங்காரமான குறையற்ற இந்த உலகத்திலே 1000 வருடங்கள் வாழ்ந்தார்களே, அந்த மக்கள் அவர்கள் எழுந்து தேவனை எதிர்ப்பார்கள் என்றுதான் வேத புத்தகம் As soon as the devil, their master, is loosed, he will come out and they will all join him. தங்கள் எஜமானாகிய பிசாசு கட்டவிழ்க்கப்பட்ட உடனேயே இவர்கள் அவனோடு சேர்ந்து தேவனை எதிர்ப்பார்கள். What does that prove? எதை As நிரூபிக்கிறது? 1000 years of wonderful, perfect
reign of Jesus Christ, can it change man? குறையற்ற பாவமற்ற குற்றமற்ற 1000 வருட அரசாட்சி இருந்தது. இயேசுவின் ஆட்சி அது அந்த மனிதனை மாற்றியதா? No. இல்லை. They lived during that time, அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். but they still will be sinners. ஆனாலும் பாவிகளாகத்தான் இருந்தார்கள். Man's nature of sin will be proven by the millennial reign. 1000 வருட அரசாட்சியின் மூலமாக மனிதனுடைய பாவ சுவாபங்கள் நிரூபித்து Man காட்டப்படும். will not change. மனிதன் மாற மாட்டான். Because the devil is bound, he is going to be quiet for a while. பிசாசு கட்டப்பட்டிருக்கிறபடியால் கொஞ்ச நாளைக்கு அமைதியாக But இருப்பான். when the devil is loose, the men have the sinful nature in them and they join with him and they cause பிசாசு a revolt. கட்டப்பட்ட உடனேயே இவனுக்குள்ளாக பாவ சுவாபம் இருக்கிறபடியால் பிசாசோடு சேர்ந்து தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்வான். Hello? இருக்கிறீங்களா? The Bible says வேதம் சொல்கிறது that the wickedness of the heart of man, who can know the wickedness of the heart of man? மனிதனுடைய இருதயத்தின் பொல்லாப்பை எவன் அறியக்கூடும்? Who can tell? யார் சொல்லக்கூடும்? The wickedness of the heart of man is great. மனிதனுடைய இருதயத்தில் பொல்லாங்கு பெரியது. The Bible says all have sinned. வேதம் சொல்கிறது எல்லாரும் பாவம் செய்தார்கள். All have come short of the glory of God. எல்லாரும் தேவ மகிமை இழந்தார்கள். Nobody holy. எவருமே பரிசுத்தர் இல்லை. Nobody. எவருமே. If somebody thinks, well, we can all be holy, if only everybody else was holy, I can also be holy. That's wrong. எல்லாரும் பரிசுத்தவனாக இருந்தால் நானும் பரிசுத்தவனாக இருக்க முடியும் என்று நினைத்தால் அது தவறு. If only we had a better government, better prosperity, we'll be holy. நல்ல அரசாங்கம் இருந்தால் நல்ல செழிப்பு இருந்தால் நாம் எல்லாரும் பரிசுத்தவனாக வாழ முடியும் என்று எண்ணினால் தவறு. தவறு. You're denying the sin nature that is in man. மனிதனுக்குள்ளாக இருக்கிறதே பாவ சுவாபம் அது இல்லை என்று மறுக்கிறீர்கள். It will be proven by the millennium. 1000 வருட அரசாட்சியிலே அந்த சுவாபம் நிரூபிக்கப்படும். After 1000 years, man will still show his nature. 1000 வருடம் முடிந்த பிறகும் மனிதன் தன்னுடைய சுவாபத்தை காட்டுவான். All right. Now, the nature of the kingdom. அந்த ராஜ்யத்தின் தன்மை. We told you the purpose of the kingdom. Now, the nature of the kingdom. ராஜ்யத்தின் நோக்கத்தை குறித்து சொன்னேன். இந்த ராஜ்யத்தின் தன்மை குறித்து What will பார்ப்போம். be the kingdom like? அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யமாக இருக்கும்? Let me read to you a few verses. ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். Isaiah chapter 11 gives us the nature of the kingdom. ஏசாயா 11ஆம் அதிகாரம் அந்த ராஜ்யத்தின் குணலட்சணங்களை எடுத்துரைக்கிறது. Revelation 20 talks only about the fact that the saints will reign with Jesus, but does not talk about the nature of the kingdom there. 20ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த தன்மை உடையதாக அந்த ராஜ்யம் இருக்கும் என்பது சொல்லப்படவில்லை. First of all, that kingdom will have sovereign rulership of Jesus. முதலாவது அந்த ராஜ்யத்தை இயேசு மாத்திரமே ஆளுவார். But with righteousness shall he judge the poor. Verse 4. Isaiah 11:4. ஏசாயா 11:4 நீதியின்படி ஏழைகளை நியாயம் And விசாரிப்பார். reprove with equity for the meek of the earth. And he shall smite the earth with the rod of his mouth, and with the breath of his lips shall he slay the wicked. யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். Righteousness shall be the girdle of his loins, and faithfulness the girdle of his reins. நீதி அவருக்கு அரைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். And it will be a place of peace and tranquility, the Bible says. வேத புத்தகம் என்று சொல்கிறது சமாதானமும் நிம்மதியும் நிறைந்த காலமாக இருக்கும். It will be a perfect physical environment. சரீர பிரகாரமாக பார்க்கும் பொழுது உலகம் ஆகப்பட்டது எந்த விதமான குறையற்றதாக இருக்கும். We can read it in the same chapter, verses 6 to 9. 6 முதல் 9 வரைக்குமாக அதே அதிகாரத்தில் வாசிக்க The முடியும். wolf also shall dwell with the lamb, and the leopard shall lie down with the kid, and the calf and the young lion and the fatling together, and a young child shall lead them. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலத்திங்கும் காலையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். Can you imagine that? கற்பனை செய்ய A little முடியும். boy leading all these things. ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவானாம். And the cow and the bear shall feed, and the young ones shall lie down together, and the lion shall eat straw like an ox. பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். And so on. இன்னும் பல காரியங்கள். And Isaiah chapter 2, verse 3. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Isaiah chapter 2, verse 3. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். It tells us about how Jerusalem will be the place from which Jesus Christ will reign. இயேசுவானவர் அரசாள போகிற இடமாக எருசலேம் இருக்கும் என்பது அங்கே Many சொல்லப்பட்டிருக்கிறது. people shall go and say, "Come ye, and let us go up to the mountain of the Lord, to the house of God of Jacob, and he will teach us of his ways, and we will walk in his path."
For out of Zion shall go forth the law and the word of the Lord from Jerusalem. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். Read Isaiah chapter 11 once again, verse 9. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். They shall not hurt nor destroy in all my holy mountain, for the earth shall be full of the knowledge of the Lord as the waters cover the sea. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Perfect peace. பூரணமான சமாதானம். Isaiah chapter 2 once again. ஏசாயா 2ஆம் அதிகாரம் திரும்பவும். We told you there will be perfect physical environment. நம்ம என்ன சொன்னோம், உலகத்திலே பார்க்கும்போது குறையற்ற உலகமாக அது இருக்கும். How the animals will dwell together and a little boy will lead them. மிருகங்கள் ஒன்றாக கூடி வாழும், சிறு பையன் அவைகளை நடத்துவான். All these we read. இதெல்லாம் வாசித்தோம் ஏற்கனவே. Now there will be also perfect spiritual environment. அது மாத்திரமல்ல, பூரணமான ஆவிக்குரிய சூழ்நிலையும் காணப்படும். There will be a perfect moral environment. மேலும் ஒழுக்கத்தை பொறுத்தவரைக்கும் பூரணம் அங்கே காணப்படும். Isaiah chapter 2 verse 4 tells us how there will be no wars and so on. 4ஆம் வசனம் என்ன சொல்கிறது? அங்கே யுத்தங்கள் இருக்காது என்று சொல்கிறது. And he shall judge among the nations and rebuke many people, and they shall beat their swords into plowshares, their spears into pruning hooks. Nation shall not lift up sword against nation, neither shall they learn war anymore. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. Some more verses you can write it down, but I'm not going to read. Isaiah 35 1 and 2. ஒரு சில வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்க போவதில்லை. ஏசாயா 35 1 2 வசனங்கள். And Isaiah 35 5 and 7. ஏசாயா 35 5 7. And Amos chapter 9 verse 13. ஆமோஸ் 9 30. So all these verses tell us something about the nature of that earthly reign of Jesus. இந்த வசனங்கள் எல்லாம் பூமியிலே இயேசுவானவர் அரசாளும் போது எத்தன்மை உள்ள ஆட்சியாக அது இருக்கும் என்பதை காட்டுகிறது. Now we look at who will inhabit that kingdom, or who will be in that kingdom, live in that kingdom. இப்பொழுது இந்த ராஜ்யத்திலே யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம். It is in verses 4 to 6 of Revelation 20. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்குமாக உள்ள வசனங்களிலே உள்ளது. I saw thrones and they that sat upon them, and judgment was given unto them. நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் I அளிக்கப்பட்டது. saw the souls of them that were beheaded for the witness of Jesus and for the word of God, which had not worshipped the beast, neither his image, neither had received his mark upon their foreheads or in their hands. And they lived and reigned with Christ 1,000 years. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். 3 kinds of people will inhabit the millennial reign of Jesus. இயேசுவின் 1000 வருட அரசாட்சியிலே 3 வகையான மக்கள் இருப்பார்கள். One, the glorified saints of the church. சபையிலே மகிமைப்படுத்தப்பட்ட பரிசுத்தவான்கள். The church will be raptured before the tribulation. உபத்திரவ காலத்திற்கு முன்பாக சபை எடுத்துக் கொள்ளப்படும். They will dwell there with Christ in the heavens for 7 years. 7 வருடங்கள் கிறிஸ்துவோடு கூட அங்கே இருப்பார்கள். And then at the end of the tribulation they will return. The Bible says Jesus Christ will return with his saints. உபத்திரவ காலத்தின் முடிவிலே வேத புத்தகம் சொல்கிறது பரிசுத்தவான்களோடு இயேசு திரும்ப வருவார். And they will be ones that will be ruling with him. அவர்கள் தான் அவரோடு அரசாளுவார்கள். Jesus has promised it to the church when he told the church in chapters 2 and 3 of Revelation. வெளிப்படுத்தல் 2ஆம் 3ஆம் அதிகாரங்களிலே இயேசுவான சொன்ன வேளையிலே சபைக்கு இதை ஏற்கனவே சொல்லிவிட்டார். He said, he who overcomes, to him will I give the crown. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் கிரீடத்தை கொடுப்பேன். He will be given a place of honor and position. அவனுக்கு கனமும் மகிமையும் உள்ள ஓரிடம் So கொடுக்கப்படும். the church which returns with Christ into the earth will reign with him. ஆகவே கிறிஸ்துவோடு கூட சபை திரும்பி வருகிறதே, அது பூமியை ஆளும். Secondly, இரண்டாவது, the martyred saints of all ages that will be risen at the end of the tribulation period, when Christ comes in his second coming, they will be resurrected, they will be reigning with Jesus. இத்தனை வருடங்களாக இரத்த சாட்சிகளாக மரித்தார்களே,
அவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டு இயேசுவோடு அரசாளுவார்கள். All the tribulation saints that were martyred will be risen at the end of the tribulation and they will reign with Jesus. உபத்திரவ காலத்தில் இரத்த சாட்சிகளாக மரித்தவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு இயேசுவோடு அரசாளுவார்கள். It clearly says that those who were beheaded for the witness of Jesus and for the word of God will be reigning. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள் என்று தெளிவாக இருக்கிறது. Thirdly, மூன்றாவது, there will be the tribulation, living tribulational saints. உபத்திரவ காலத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே பரிசுத்தவான்கள் People அவர்கள். that lived during the tribulation but did not die at the coming of the Lord Jesus Christ. உபத்திரவ காலத்திலே வாழ்ந்து மரிக்காமல் இயேசு வரும்போது உயிரோடு இருப்பவர்கள். Everybody will not die. எல்லோரும் செத்து விட There மாட்டார்கள். will be some people alive at the second coming of Christ. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே பல உயிரோடு So இருப்பார்கள். those saints will be entering into the millennium straight away. ஆகவே அந்த பரிசுத்தவான்கள் 1000 வருட அரசாட்சிக்குள்ளாக நேரடியாக So the நுழைவார்கள். glorified saints of the church, ஆகவே சபையிலே இருக்கக்கூடிய மகிமைப்படுத்தப்பட்ட the saints பரிசுத்தவான்கள், that went in rapture and came back with Christ, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டு கிறிஸ்துவோடு திரும்பி வந்த பரிசுத்தவான்கள், the martyred saints of the tribulation period, உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாக மரித்த the பரிசுத்தவான்கள், living tribulation saints, உயிரோடு இருக்கக்கூடிய உபத்திரவ கால பரிசுத்தவான்கள், and others are the children who are born to these saints during the millennium period. 1000 வருட அரசாட்சியிலே இந்த பரிசுத்தவான்களுக்கு பிறந்தார்களே அந்த பிள்ளைகள். All these people will inhabit the millennial kingdom. இந்த 1000 வருட அரசாட்சியிலே இவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். Now, finally, we look at a preview, a beautiful preview given in the New Testament about the coming kingdom, millennial kingdom. கடைசியாக வரப்போகிற இந்த 1000 வருட அரசாட்சி குறித்து புதிய ஏற்பாட்டிலே ஒரு முன் காட்சி ஒன்று காட்டப்படுகிறது. அந்த காட்சியை Turn பார்க்கலாம். with me to Matthew 16 and I'll read the last couple of verses before we go into Matthew 17. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். அதன் பிறகு 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Jesus showed to his disciples, to 3 of his disciples, what the millennial kingdom will be like. 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும் என்பதை குறித்து இயேசுவானவர் தம்முடைய சீஷரிலே ஒரு சிலருக்கு காட்டினார். It says, for the Son of Man shall come in the glory of the Father, of his Father. Verse 27, chapter 16:27. With his angels, and he shall reward every man according to his works. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் He's அளிப்பார். talking about the coming of Christ. கிறிஸ்துவின் வருகை குறித்து Then he பேசுகிறார். says, verily I say unto you, there be some standing here which shall not taste death till they see the Son of Man coming in his kingdom. பிறகு என்ன சொல்கிறார்? இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Those days people thought that because Jesus said some of you will not die before you see this kingdom, that these disciples will not die. ஆக ஒரு சிலர் என்ன எண்ணினார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன்பு ஒரு சிலர் மரிப்பதில்லை என்று இயேசு சொன்னபடினாலே இந்த சீஷர்கள் யாரும் சாக மாட்டார்கள் என்று நினைத்து விட்டார்கள். Because they thought that they will live until they see the kingdom. இந்த ராஜ்யத்தை பார்க்கிற வரைக்கும் இவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்று எண்ணிவிட்டார்கள். This is a very misunderstood verse. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஓர் வசனம். Because Jesus said you will not taste death till you see the kingdom. ராஜ்யத்தை காணும் வரைக்கும் நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று இயேசு சொல்லிவிட்டபடியினால் They thought some of these disciples will not die. சீஷர்களே ஒரு சிலர் மரிக்க மாட்டார்கள் என்று எண்ணிவிட்டார்கள். Especially Peter, John and James, John and James. குறிப்பாக பேதுரு, யாக்கோபு, யோவான் And others. மற்றவர்கள். And after 6 days Jesus taketh Peter, James and John his brother and bringeth them up into the high mountain apart. 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மத்தேயு 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த And was மலைக்கு போனார். transfigured before them, and his face did shine as the sun, and his raiment was white as the light. அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல All of a வெண்மையாய். sudden Jesus changed. திடீரென்று இயேசு மாறுகிறார். He is full of shining glory. இப்பொழுது பிரகாசமான ஓர் மகிமை. He is appearing to them as he will be in the kingdom, millennial kingdom. 1000 வருட அரசாட்சியிலே எப்படி இருப்பாரோ அப்படியாக இப்பொழுது அவர்களுக்கு காட்சி He is அளிக்கிறார். appearing to them as he will be when he comes back the second time, about which verse 27 talked about. 27ஆம் வசனத்திலே சொன்னாரே, அவர் திரும்ப வரும்பொழுது அது அந்த விதமாக இப்பொழுதே அவர்களுக்கு காட்சி கொடுத்து விட்டார்.
திரும்ப வரும்போது எப்படி இருப்பாரோ அந்த விதத்திலே காட்சி அளிக்கிறார். And behold, there appeared unto them Moses and Elias talking with him. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். Strange thing, Moses and Elias are visiting with Jesus. வினோதமான விஷயம், மோசேயும் எலியாவும் இயேசுவை சந்திக்கிறார்கள். Then answered Peter and said unto Jesus, Lord, it is good for us to be here. If thou wilt, let us make here 3 tabernacles, one for thee, one for Moses, and one for Elias. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம். While he yet spake, behold, a bright cloud overshadowed them, and behold, a voice out of the cloud which said, This is my beloved Son, in whom I am well pleased. Hear ye him. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஓர் மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. When the disciples heard it, they fell on their face and were sore afraid. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். And Jesus came and touched them and said, Arise and be not afraid. அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதிருங்கள் என்றார். When they had lifted up their eyes, they saw no man save Jesus only. அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. So they came down from the mountain. Jesus charged them, saying, Tell the vision to no man. Don't tell it to anyone, until the Son of Man be risen again from the dead. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். What happened? என்ன ஆயிற்று? First in verse 27, he talked about how he'll come back. Second coming. 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இரண்டாம் வருகையிலே தான் எப்படி வருவேன் என்று சொன்னார். Then he told the disciples, some of you will not taste death until you see the Son of Man coming in his kingdom. அதே பிறகு சீஷர்களை பார்த்து சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் வருவதை காணும் முன்பு ஒரு சிலராகிய நீங்கள் மரணத்தை ருசி பார்க்க மாட்டீர்கள். What does that mean? அர்த்தம் என்ன? Does that mean that some of these disciples will live until the kingdom comes? அர்த்தம் என்ன? அந்த ராஜ்யம் வருகிற வரைக்கும் இந்த சீஷர்களே ஒரு சில உயிரோடு இருப்பார்களா? When will the kingdom come? அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும்? It is still to come. இன்னும் அது வரவில்லை. But Peter, John and James are dead. ஆனாலும் பேதுரு, யாக்கோபு, யோவான் செத்து The போனார்கள். disciples which heard it, they are dead today. கேட்டார்களே, சீஷர்கள் செத்து போய் They விட்டார்கள். all tasted death. எல்லோரும் மரணத்தை ருசி பார்த்து Then விட்டார்கள். did Jesus lie? இயேசு போய் சொன்னாரா? அப்போ Why did he say, you will not taste, some of you will not taste death until you see the Son of Man coming in his kingdom? மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன்பு நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று இயேசு சொன்னாரே, ஏன் சொன்னார்? உங்களில் ஒரு சிலர் ருசி பார்ப்பதில்லை என்று. Some standing here. இங்கே இருப்பவர்களில் சிலர். Was he lying? போய் சொன்னாரா? Because every one of them is dead. காரணம் எல்லோரும் செத்து And they போய்விட்டார்கள். have not seen the kingdom. ராஜ்யத்தை பார்க்கவில்லை They have not அவர்கள். seen Jesus Christ come in his second coming and enter into his kingdom. இயேசுவானவர் இரண்டாம் வருகையிலே வந்து ராஜ்யத்தில் நுழைவதை இவர்கள் பார்க்கவில்லையே. No, Jesus did not lie. இயேசு பொய் சொல்லவில்லை. Jesus cannot lie. இயேசு பொய் சொல்ல Then முடியாது. when did they see the Son of Man come in his kingdom? மனுஷகுமார் ராஜ்யத்திலே வருவதை அப்பொழுது இவர்கள் எப்பொழுது கண்டார்கள்? When did they see it? எப்பொழுது கண்டார்கள்? When Jesus was there on that mountain, இயேசுவானவர் மலையிலே இருந்த வேளையில் transfigured before their eyes, அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறுரூபம்